இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்கு பாரதி? நான் நல்லா இருக்கேன் ஆதி. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கு. நான் நல்லா இருக்கேன்னு என் உதடு மட்டும்தான் சொல்லுது ஆதி. ஆனா உங்களை பிரிஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து நான் நானாவே இல்ல. என் மனசு எந்த நிமிஷமும் உங்களை தான் தேடிட்டு இருக்க. நீ சொல்றது உண்மைதான் பாரதி. என்னோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு. நம்ம காதலிச்சோம். ஆனா இன்னைக்கு விதிவாசத்தால இப்படி பிரிஞ்சிருக்கோம். கூடவே இருந்தும் ரெண்டு பேரும் காதல சொல்லிக்க முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். எப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் விதியா இல்ல சதியான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த நிமிஷம் நம்ம காதலுக்கான நினைவா நம்ம ரெண்டு பேரும் இங்க நின்றுகிட்டு இருக்கோம். நினைவுகளை சுமந்த நம்ம உடல்கள் அங்க எதையும் சொல்லாம தூங்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் நம்ம எப்படி பிரிஞ்சிருக்க போறோம் தெரியல. கவலைப்படாதீங்க ஆதி. கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம். அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. விதி வசத்தால நாம பிரிஞ்சிருக்கலாம். ஆனா அது நிரந்தரம் இல்ல. கூடிய சீக்கிரம் நம்ம காதலோட உண்மையான நினைவுகள் ஆதியையும் பாரதியையும் சேர்த்து வைக்கும். உண்மைய சொல்லணும்னா இப்ப பாரதி ஆதியோட சேரணும்னு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்கான். அவளோட செயல்பாடு எல்லாமே மாறி இருக்கு. அதனாலதான் நான் இவ்ளோ நம்பிக்கையா பேசுறேன். உண்மைதான் பாரதி. பாரதி இப்ப ஆதிக்காக போராட ஆரம்பிச்சிருக்கா. இது ஆதியை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்லாம ஆதியோட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் நினைக்கிறப்போ கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு. நம்ம மறுபடியும் பழையபடி சந்தோஷமா காதலோட வாழணும். பாரதியோட வாழ்ந்த என்னோட பழைய நினைவுகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆதி மேல இவ்வளவு அக்கறையோடையும் அன்போடையும் இருக்கிற பாரதி ஏன் பிரிஞ்சோங்கிற காரணத்தை ஆதிக்கிட்ட ஏன் சொல்லாம இருக்கான்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியவே இல்லை. பாரதி ஆதிக்கிட்ட உண்மையை சொன்னா எல்லாமே இந்த நிமிஷம் மாறிடும். இப்ப கூட இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பாரதி பத்திரிகையை எரிச்சிருக்கா. பாரதிக்கு ஆதி மேல இருக்கிற அன்புதான் அவளை அப்படி செய்ய வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும்.